டேய் வரான்டா. அவன் கயிறை பிடிச்சதும் உச்சி கிழத்துருங்க. நான் சொன்னதை விட்டுருங்க சரியா? சரி. டேய் கிட்ட வந்துட்டான்டா. ஏற மாதிரி ஏறு. நீ ஏறு. இழுப்புல. இழுப்புல. இழு. ஏய் அடுத்து நான் தாண்டா ஏறுவேன். ஏய் என்ன பண்றீங்கப்பா? நாங்க கயிறு ஏறி விளையாடிட்டு இருக்கோம். ஏய் நானும் நல்லா கயிறு ஏறுவேன்பா. ஏய் குடு முதல்ல ஏறுடா. போங்க போய் எழுங்க. நல்லா மாட்டினா. ஏய் இறுக்கி பிடிச்சுக்கடா. மேல போ சூப்பரா இருக்கும். இந்த விளையாட்டு அப்படி தாண்டி. இது கீழே வர விளையாட்டுல மேல வர விளையாட்டு. நீ கீழே வரவே மாட்ட. ஜோட தொலைங்க. இந்த விளையாட்டு கூட நல்லாதான் இருக்கு. உடைச்சிட்டானேடா. எவ்வளவு திமிர் இருந்தா நான் அவ்வளவு தூரம் சத்தம் போட்டும் நீங்க என் வீட்டுல வந்து கத்திருப்ப. இன்னைக்கு நீ செத்தடா. இந்த நேரத்துல இவன் வரா? ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையற? நீலாம் ஒரு மனுஷனா? மாமா எந்திரிங்க மாமா எந்திரிங்க. ஏ மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் மாமா நீங்களும் திருப்பி அடிக்க வேண்டியதுதானே? இல்லம்மா அவன் கூட படிக்கிற பையன் அதான். விடுமா தம்பி ஏதோ புரிஞ்சுக்காம செய்யற. அப்படி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பாத்தியா என் மாமாவோட பிறந்தன்மைய? இல்ல கதை அவனை பத்தி. என் மாமா பத்தி பேசுறத நிறுத்து. நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். இங்க பாரு மறுபடியும் சொல்றேன். எனக்கு எல்லாமே எங்க மாமா தான். எனக்கு முன்னாடி எப்ப நீ அவளை அடிச்சியோ அப்படிப்பட்ட உன் காதல் எனக்கு தேவையே இல்லை. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. வாங்க மாமா போலாம். மௌனம் என்னை கொல்கிறதே. இந்த மௌனம் என்னை தின்கிறதே. உன்னால் மறக்க முடிந்தது என்னால் அது முடியுமா? உன்னால் மறக்க முடிந்தது என்னால் அது முடியுமா? ஏன் இந்த மௌனம் என்னை கொல்கிறதே கொல்கிறதே. கண்கள் மூடும் வேளையில்
நாளும் இங்கும் அங்கும் தேடினேன், இல்லையே கால் தடம். காதல் வந்த காரணம் சொன்ன முல்லையே, பிரிவு தந்த காரணம் சொல்லவில்லையே. பார்த்து பார்த்து கண்ணில் நின்ற காட்சியாவையும் சேர்த்து வைத்து உந்தன் காதல் சொன்ன நாட்களும். ஏன் இந்த மௌனம் என்னை கொல்கிறதே கொல்கிறதே. என்னடா ஏதோ யோசனையிலே வர? எல்லாம் அந்த பிள்ளைய பத்தி தாம்மா. எந்த பிள்ளைய பத்தி? அதான் அந்த கவிதா பத்தி தான். அவன் மாமனோட சுயரூபம் தெரியாம அவன் மேல உயிரா இருக்கு. அதை நினைச்சாதாம்மா ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம என்னடா செய்ய முடியும்? எல்லாம் அந்த பிள்ளையோட தலையெழுத்து. விடியா நம்ம பழப்பு தலைப்ப பாப்போம். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்றேன்ல. நான் விட மாட்டேன். மா, என் பிள்ளை மேலே கை மா. வச்சுட்டான் அவன். அவனை என்ன செய்ய பாரு. மா, பாவி பையன் பச்சை மண்ணன்னு கூட பார்க்காம கண்ணு மண்ணு தெரியுமா போட்டு அடிச்சிருக்கான். அவன் கையில புத்து முளைக்க அவன் நாசமா போவ. கூப்பிடுங்க இருந்தாலும் வெளியே. டைமா என்ன வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கவே? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. எதுக்கு கத்துறனா? கூப்பிடுங்க அவன வெளியே. நான் கூப்பிடுங்கிற மாதிரி நான் வருஷம் கேட்டு வரேன். உள்ள வாடி. உள்ள வா. விடுமா. உள்ள வான்றல. ஒன்னா ரெண்டா செஞ்சிருக்கான் அவன். எவ்வளவு அட்டோடி பண்ணி எதை கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? கூப்பிடுங்க இருந்தால. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. ஊரை குட்டி எல்லாத்தையும் சொல்லி விடுறேன். அவர் இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு. இந்த பிள்ளைக்காக இத்தனை நாள் உசுரோட இருந்தனோ அந்த பிள்ளை உசுருக்கே ஆபத்துங்க போது. இனிமே நான் மறைச்சு புண்ணியமே இல்ல. என்னன்னு சொல்ற? அது மட்டும் இல்லம்மா, அந்த கவிதா பிள்ளைய தொட்டு காப்பாத்தினதுக்கே ஊருக்குள்ள எத்தனை பேரை கை கால் வெட்டியிருக்கேன் தெரியுமா? நீ இப்படி தாலி அறுத்துட்டு நிக்கிறதுக்கும் இந்த வீட்டு பொண்ணு அனாதையா இருக்கிறதுக்கும் யாரு காரணம் தெரியுமா? நீங்க நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பாவி முத்துராசுதான். உன் புருஷனும் கவிதாவுடைய அம்மா அப்பா பண்ணி கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகல. இந்த படுபாவி தான் லாரி ஏத்தி கொண்டுட்டான். இது கண்ணால பார்த்த சாட்சி ஒருத்தன் தான். அவனை பஞ்சாயத்துல வந்து சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஊர் மக்கள் முன்னாடியே கொண்டுட்டான். இத்தனையும் செஞ்சது இந்த வீட்டு பொண்ணை தான் மயனுக்கு கட்டி வச்சு எல்லா சொத்தையும் தானே அனுபவிக்கணும்னு தான். இது உங்களுக்கு ஒண்ணா தெரியாம இருக்கல, ஆனா ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச ஏன் ஏத்தி கேட்காம இருக்காங்க தெரியுமா? எல்லாம் இந்த கொலைகார பாவி ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயந்துதேன். ஏன்னா எழுத்து பேசின ஒரே காரணத்துக்காக தான் பொண்டாட்டியவே கொலை பண்ணவன். அட கொலைகார பாவி, உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சு எங்க வாழ்க்கைய நாசமாக்கிட்டியடா. நீ நல்ல சாவே சாக மாட்டடா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? டேய் கூட்டா கதவா. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்ன வேண்டா, நம்ம ஊர் முத்துராஸ் ஐயா மைய சிங்கராசுக்கும் பண்ணையார் ஐயா மகா கவிதாவுக்கும் நாளை காலையில் நம்ம ஊர் கோயில வச்சு ஊர் பெரியவங்க மத்தியில கல்யாணமா போய். டேய்
இப்படி உம்முண்டே இருந்தா எப்படிடா? ஏதாச்சும் யோசிங்க. இப்ப உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? முதல்ல கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். நான் முதல்ல கவிதா வீட்டுக்கு போய் அங்க நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம். சரியா? நான் வரேன். டேய் முத்துராஜ் ஏய்த்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீயும் கவிதா ஒன்னா சேரனா அதுக்கு ஒரே வழி என்னடா? போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுதான். வெண்பாண்டி அவனை நீ பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு வந்தோம்? சரி சரி, அவங்ககிட்ட போய் கேட்டு வந்துடலாம். இப்படி தண்ணி போதேன், ட்ரெஸ் எல்லாம் நெஞ்சிருவேன். சரி வீட்டில் போய் மாற்றிக்கலாம். எதுக்கும் குச்சி வச்சு ஆழத்தை பார்த்துட்டு அப்பமா இறங்கும். பரவாயில்லையே, சமாளிச்சு. என்ன கவிதாவுக்கு என்னாச்சு? கவிதாவா? கவிதாக்கு என்னாச்சு? ஹாய். இவனுக்கு என்னாச்சு? வணக்கம்யா. வணக்கம்ப்பா. என்னப்பா அந்த வேலை பார்த்து கோர்ட்டு கூட்டு போயிரு. கூட்டு போயிருங்க. கவனமா. என்ன அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு தான் சிக்கல். ஆமாங்க. ஐயா வணக்கம்யா. என்னப்பா? ஐயா பாவனையா உள்ள இருக்காரு போ. எங்க வச்சு இந்த செவிட்டு மிஷினை காணுமே? இங்க தானே வச்சோம், எங்க போச்சு? இந்த நேரத்துல எவனா வரா? என்னய்யா? ஐயா வணக்கம்யா. என்ன ஒரு புகார் கொடுக்கணும் ஐயா. என்னது? முத்துராஜ் கவிதாவை கடத்துன்னு என்னது? போயிட்டான். முனியாண்டி மோட்டர் தூக்கிட்டு போயிட்டானா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? எப்படியும் பிடிச்சிடலாம். முத்துராஜ் கவிதாவை கடத்துன்னு போயிட்டாயா? ஒன்னும் கவலைப்படாத. இது மாதிரி ஊருக்குள்ள நிறைய மோட்டர் காணாம போயிருக்கு. 2 நாள்ல கண்டுபிடிச்சு போடுவான். நம்ம ஒன்று சொன்ன இந்த ஆளு ஒன்று சொல்றான். ஒன்றுனா போலீஸ் வேலை எடுத்தாங்க பாரு, விளங்குனா வர்றான். இப்படித்தான் தம்பி, நம்மள வர ஆள் பூரா பாராட்டிக்கிட்டே இருக்கு தம்பி. ஆமா கிழிச்சாங்க. ஒரு டுபாக்கு ஒரு எச்ச போருக்கு அவன்கிட்ட வந்து சொன்னான் பாரு. பாத்தியல